அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் 3 ஆஸ்வாசங்கள். அந்த ஆஸ்வாசம் அப்படின்னா ஒரு பெருமூச்சு விட்டு சற்று களைப்பாறுதல்னு பேர். ஸோ முதல் 100 ஸ்லோகத்தை ஒரு ஆஸ்வாசமும், 2வது 100+ ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசம், அப்புறம் 3வது ஆஸ்வாசம். இந்த ஸ்லோகங்கள்லாம் ரசமாக, ரசோ வைசகான பரமாத்மா சாநித்தியம் கொண்ட அத்தனை விஷயங்களும், அவனுடைய சாநித்தியம் இல்லாத எந்த விஷயமும் விரசம், அவனுடைய சாநித்தியம் கொண்ட அனைத்து விஷயங்களும் சரசம். ஸோ பாமர மக்களின் கண்ணோட்டத்தில் பகவானுடைய லீலைகளெல்லாம் பார்க்கக்கூடாது. பாரமார்த்திக ஆத்தியாத்மிக கண்ணோட்டத்தில் தான் நாம் அவற்றை காண வேண்டும். ஸோ ரொம்ப அழகாக சுவாமி ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவித்து கொண்டு வந்து நின்றார். ஆச்சாரியன் அனுகிரகம் நாம் அனுபவித்தோம். இன்றைக்கி கடைசி 2 ஸ்லோகம் 107, 108வது ஸ்லோகம் 3வது ஆஸ்வாசத்தில் இத்துடன் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் நிகமனமாகுது, முடியறது. அதாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாக்கியம் அடியனுக்கு. அதை இன்றைக்கி ஆச்சாரியன் அனுகிரகம் நம்ம பூர்த்தி பண்ணலாம். 107வது ஸ்லோகம் அவர் சொல்கிறார், கிருஷ்ணா, இந்த கிரந்தம் உனக்கு சமர்ப்பணம், அருள் புரிவாயாக என்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திர கிரந்தம். யா பிரீதிர் விதுரார்ப்பிதே முரரிபோ குந்தியர்ப்பிதே யாதிருஷி யா கோவர்தனமூர்த்னியா ச பிருதுகே ஸ்தன்யே யசோதார்ப்பிதே பாரத்வாஜ சமர்ப்பிதே சபரிகா தத்தே தரே யோஷிதாம் யா பிரீதிர் முனி பத்னி பக்திரச்சிதே ப்யத்ராபி தாம் தாம் குரு யா பிரீதிர் விதுரார்ப்பிதே முரரிபோ குந்தியர்ப்பிதே யாதிருஷி யா கோவர்தனமூர்த்னியா ச பிருதுகே ஸ்தன்யே யசோதார்ப்பிதே பாரத்வாஜ சமர்ப்பிதே சபரிகா தத்தே தரே யோஷிதாம் யா பிரீதிர் முனி பத்னி பக்திரச்சிதே ப்யத்ராபி தாம் தாம் குரு. கிருஷ்ணா, உன் பக்தர்கள் உன் பிரீத்திக்காக ஏதோ ஒன்றை உனக்கு அளித்து உன் அருளை பெற்றிருக்கிறார்கள். விதுரர் உனக்கு எளிமையாக ஒரு விருந்தோம்பல் புரிந்தார். எளிமையாக. குந்தி தேவி பல தடவைகள் உனக்கு அன்னமிட்டிருக்கிறாள். கோவர்தன கிரியாக நீயே உருவை ஏற்றிருந்த போது ஆயர்பாடி மக்கள் உனக்கு சமர்ப்பித்தார்கள் அன்ன கூட்டம். குச்சேலரிடமிருந்து நீயே அவளை பிடுங்கி வாங்கி கொண்டாய். யசோதை பிராட்டி உனக்கு தாய்ப்பாலை அளித்து மகிழ்ந்தார். ராமாவதாரத்தில் பரத்வாஜ முனிவர் நீ ராமனாக இருந்தபோது விருந்தோம்பல் செய்தார். ராமாவதாரத்தில் சபரி உனக்கு காட்டு கனிகளை கொடுத்து உபசரித்தாள். கோபஸ்திரீகள் தம்முடைய அதர பானத்தை உதட்டு முத்தமளித்தார்கள் உனக்கு பிரீத்தியுடன். ரிஷி பத்னிகள் ருச்சியான அன்ன வகைகளை உனக்கு சமர்ப்பித்தார்கள். இப்படி உன் பக்தர்கள் உனக்கு சமர்ப்பணங்கள் செய்த போது உனக்கு எந்த பிரீத்தி ஏற்பட்டதோ அப்போ அதே பிரீத்தியை அடியேன் உனக்கு சமர்ப்பணம் செய்யும் இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற இந்த கிரந்தத்தில் வைத்து இதனையும் ஏற்று அடியேனை அருள் புரிய வேண்டும் என்கிறார் சுவாமி. நாமும் அதையே சொல்வோம். அடியோங்கள் இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை யதாசக்தி யதாமதி அனுபவித்து கொண்டு வந்தோம். அடியோங்களுடைய இந்த சின்ன விஷயத்தை கிருஷ்ணன் இந்த சமர்ப்பணத்தை ஏற்று அருள் புரிய வேண்டும் நம்மை. 108வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய தொடர் தியானம். இந்த மாதிரி 300+ டேஸ் நம்ம கிருஷ்ணானுஸ்மரணம் பண்ணோம். அந்த தொடர் தியானம் எல்லா பாபங்களையும் அழிக்கும். கிருஷ்ணானுஸ்மரணாதேவ
பாபசம்காத பஞ்சரஹ சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரஹ சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா. கண்ணனுடைய தொடர்ச்சியான ஸ்மரணையினால், தொடர்ச்சியாக அவனை நினைத்து கொண்டு அவனை ஸ்மரித்ததால், அவனுடைய கதைகளை கேட்டதால், பாப்ப குவியல்கள் என்ற சிறை கூண்டு, பாப்ப கூட்டம் என்ற சிறை, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் மலைகள் எப்படி நொறுங்கியதோ அதுபோல நூற்றுக்கணக்கான சிதறல்களாக உடைந்து நொறுங்கி பாழாகிவிடும் பாப்ப கூட்டங்கள் என்கிறார் சுவாமி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி. அடியேன்.